ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மந்த்லி வைஸ் என்ன ட்ரெண்டு, வீக்லி வைஸ் என்ன ட்ரெண்டு, டே வைஸ் என்ன ட்ரெண்ட் இருக்குது, இப்போ ஓப்பன் ஆகியிருக்கிற அதாவது இந்த ரீஜன் க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக மூவ் ஆகுமா, பேட்டர்ன் வைஸ் இது என்ன மாதிரியான கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அனலிசிஸ் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு வீக்கு என்ன மாதிரியான ட்ரேட் எடுக்கலாம், கால் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கா, புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கா, இல்லை பொசிஷனல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸாக அமையிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து இந்த பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி லாஸ்ட் டே ட்ரேடிங் டே க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மூவ் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஓப்பனாக வர கேண்டில் வந்து மந்த்லி வைஸில் நியூ கேண்டிலாக ஓப்பன் ஆகும். இது எப்படி இருக்குன்னா, இங்கே பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே மூவ் மாதிரி இருக்கா. இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிற இடம் வந்து ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் நெக்ஸ்ட் மந்த்து இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான புல்பேக் கொடுத்துச்சுன்னா இந்த இடத்த வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஓகேங்களா, இப்போ நம்ம அப்படியே வீக்லி கேண்டிலுக்கு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட வீக்லி கேண்டிலு. இப்போ நான் வந்து இதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேங்களா, நிஃப்டி ரிவர்ஸ் ஆன ரீஜன் வச்சு நமக்கு புரிஞ்சிக்க முடியும் இந்த இடம். இதை நான் எதுக்காக இந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன்னா, இப்போ பாருங்கள், இந்த இடம் பட்டு மார்க்கெட் அப்டன் போயிருக்கா. இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகிறப்ப அப்பா இருக்குது. இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆகிறப்ப தான் கீழே டவுன் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த இடமும் சப்போர்ட்டு, இந்த இடமும் சப்போர்ட்டு, இந்த இடமும் சப்போர்ட்டாகி மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம வரைஞ்சிருக்கோம்ல இந்த 16,796ங்கிற லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கிறதும் பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக அந்த சப்போர்ட் ஜோனில் பட்டு தான் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஓகே, இதை ஃபர்தராக இன்னும் டாப் சைடில் எப்படி கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும்னா, இப்போ பாருங்கள், நம்ம இதை ஒரு ட்ரெண்ட் லைன் கூட கனெக்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ், வீக்லியோட ஹை மேக்ஸிமம் டச் பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இங்கே இந்த ரீஜன் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு 17,656ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நல்ல மூமெண்டம் வந்து நம்ம நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இப்போ எப்படி நம்ம பாட்டமில் வரைஞ்சோமோ அதே மாதிரி டாப்பில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள். அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனாக எது இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. ஓகே, பாருங்கள், இந்த இடம் இங்கே இந்த ரீஜன் அதே மாதிரி இந்த திரும்பின இடமும் ஒன்ஸு இங்கே இருந்தால் டவுன் ஆகிருக்கு. டவுனு இது பிரேக் அவுட் ஆனப்போ ஸ்மால் ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்குது. பட் இது டவுன் ஆகிறப்ப பாருங்கள் நல்லா வீக்காக இருக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து அடுத்து 18,132ங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனே நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனு அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,132 வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படியே டே கேண்டிலில் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நிஃப்டியோட டே கேண்டிலு. நான் இப்போ வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள். மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸு டாப் ரீஜனை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இதுக்குள்ளார இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன் பாருங்கள், கீழே இந்த ரீஜனை கனெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து டே வைஸ் என்னென்னலாம் ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடம் ஒரு அடுத்தது இந்த ரெண்டு ரீஜனும் வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைமிங் பாருங்களேன், இது வந்து ஒரு டபுள் பாட்டம். ஓகேங்களா, நெக் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஒன்ஸ் இது போய் இந்த ஹை இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஹை பட்டு திருப்பி இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேற்று ஓப்பன் ஆச்சுல கேப் அப்பு, அந்த கேப் ஃபில்லை பண்ணிட்டு போனால் ஒரு ஹெல்த்தி மூமெண்ட்டான மார்க்கெட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதே இது வந்து நான் பாட்டமில் கனெக்ட் பண்ண பாருங்கள். ஓகேவா, நம்ம அனலிசிஸ் வீடியோ தொடர்ந்து என்னோடய வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கு இது நல்லா புரியும். நான் வந்து ஒரு ஹை லோ எகெயின் இது வந்து மேலே உள்ள ஹையை தொடுறதுக்கான பாசிபிலிட்டிஸை தான் மூவ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா,
நம்ம இப்போ அப்படியே பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட மந்த்லி கேண்டில். இதில் என்ன மாதிரியான ட்ரெண்டு மூவ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு நான் மேக்ஸிமம் டாப் டு டாப் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டையும் பாட்டம் டு பாட்டம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஓகேவா? இப்போ இந்த மந்த்து க்ளோஸ் ஆகிருக்குல்ல, அந்த ரீஜன் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. அதுவும் டோஜி டைப் ஆஃப் கேண்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மந்த்து வந்து ஹையாக மூவ் ஆகிறப்ப ஹையில் மூவ் ஆயிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம இந்த ரீஜனை வந்து ரெசிஸ்டன்ஸாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அதோடய வேல்யூஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ சப்போர்ட்டாக இருந்தால் மந்த்லி வைஸ் பார்த்திங்கன்னா 38,900 சப்போர்ட் ஜோன். அது கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா கீழே வீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக மந்த்லி வைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா 44,650 அந்த ரீஜன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டாப்பில் இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அப்படியே வீக்லி போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட வீக்லி கேண்டில். இப்போ நான் வந்து இதில் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைகிறேன் பாருங்கள். ஓகேவா? எதை பேஸ் பண்ணி நான் இப்போ இந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சேன்னா, இந்த வீக் இப்போ க்ளோஸ் ஆகிட்டுருக்க இடம் சப்போர்ட்டாகவும், இந்த இடம் சப்போர்ட்டு, இங்கே ரெசிஸ்டன்ஸு ஒன்ஸ் இது போடுறப்ப தான் கீழே இறங்கியிருக்கு. இது பிரேக் அவுட் ஆகிறப்ப மேலே ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இப்போ நம்ம வரைஞ்சிருக்க லைன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைமு இப்போ பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு வீக்லி வைஸ் எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறப்ப அப் ட்ரெண்டாக மூவ் ஆகும்னா, இங்கே பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இந்த ரீஜன் கனெக்ட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து 41,419ங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஆல்மோஸ்ட் நீங்கள் ரவுண்ட் நம்பராக எடுத்திங்கன்னா 41,500 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து லோ கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது அப்போ இந்த ரீஜனுக்குள்ளார தான் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்போ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 38,630 அந்த ரீஜன் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சேம் டைமு இப்போ நான் இதுக்குள்ளார ஒரு சின்ன பேட்டர்ன் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். அந்த பேட்டர்ன் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியுதா பாருங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு கப்பு வித்து கேண்டில்னால் ஒரு அப் ட்ரெண்டாக இருக்கணும், ஒரு கப்பு ஃபார்ம் ஆகணும், கேண்டில் ஃபார்ம் ஆகணும். அப்போ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிறப்ப இது ரீடெஸ்ட் ஆகி ஃபர்தராக மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பாருங்கள், நான் இதுக்குள்ளார ஒரு கப்பு வித்து கேண்டில் பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத வரைஞ்சி காட்டுறேன். ஒரு அப் ட்ரெண்டு. ஓகேங்களா? நான் வந்து ஒரு கப்புக்கு செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கேண்டிலோட ஃபார்மேஷன் பாருங்களேன். அதை வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கலாம் நம்ம. ஓகேவா? ஸோ நான் சொன்னல இந்த 41,500க்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் இது வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கப்பு வித்து கேண்டிலில் கன்ஃபர்மேஷன் எடுத்துச்சுன்னா நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கப்பு ஃபார்ம் ஆகிடுச்சு, கேண்டிலோட பிரேக் அவுட் லெவலில் வந்து நின்றுட்டுருக்கு. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல மூமெண்டமாக நம்ம பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான லைனாக வந்துச்சுன்னா இன்னும் வேலிடாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்து பிரேக் அவுட் ஆகிருந்துச்சுன்னா. ஓகேங்களா? பட் இந்த இடம் வந்து பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஸ்ட்ராங்காக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஓகேங்களா? இப்போ பேங்க் நிஃப்டியில் நம்ம டே கேண்டிலுக்கு போயிடலாம். இப்போ பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். டே கேண்டிலில் மேக்ஸிமம் கனெக்ட் ஆகிற பாயிண்ட்ஸை வச்சு நான் வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ஸ் லைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு வந்து 40,072 ஆல்மோஸ்ட் 40,050 ரீஜன் வச்சிங்களா. அப்போ சாரி ஃப்ரெண்ட்ஸ், 41,000. ஓகேங்களா? 41,054 இந்த ரீஜன் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைனாக காட்டுது. நீங்கள் ரவுண்ட் நம்பராக எடுத்துக்கிறதா இருந்தால் 41,000 வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு சப்போர்ட் ஜோனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து டேயில் இங்கே பாருங்கள், இந்த மேக்ஸாக கனெக்ட் ஆகிருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? எதை வச்சு மார்க் பண்ணுறேன்னா இங்கே பாருங்கள், இந்த இடம், இங்கே, இங்கே, இந்த ரீஜன் எல்லா இடத்துலையுமே வந்து இது சப்போர்ட் எடுத்து தான் மார்க்கெட்டு மூவ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த லைன் வந்து நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வந்து எந்த ரீஜன்னா 39,413 39,400 வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு ரெசிஸ்டன்ஸாக வந்து 41,000ஐயும்
மூவ் ஆகும். ஒன்ஸ் இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நல்ல ஒரு அப் ட்ரெண்டை பேங்க் நிஃப்டியில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஈஸியாக மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஜோனு, அடுத்து இந்த ஜோனு, அடுத்து இந்த ஜோனு. அது வந்து கப்பு கேண்டில் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் ஆகணும் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ரீஜன் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வீக் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்ததுன்னா பாருங்கள், உங்களை ஆல்ரெடி சொல்லிட்டேன் 31,400 ரீஜனுக்கு கீழே க்ளோஸ் ஆகிறப்ப அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 38,650 ரீஜனு. அதுக்கும் கீழே போகுதுன்னா நமக்கு வந்து 37,400 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.